பைபிளில் டீட்டெயிலாக இந்த மத்தேயுவில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து அவர் தெளிவாக இதே இந்த மறுமையில் நடக்கிற இந்த விசாரணை பைபிளில் அவர் சொல்லிட்டு தான் போனார். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் எவிடன்ஸு? நான் சொல்கிறேன்ல, காது இருப்பவர் கேட்பார், கண் இருக்கிறவர் பார்ப்பார், உள்ளம் இருப்பவர் சிந்திப்பார். அவர் சொல்கிறாரு ஈசா நபி, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள். தேட சொன்னாங்க, தேடினீங்களா? எது உண்மைன்னு தேடினீங்களா? தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். தட்டுங்க, ஒவ்வொரு கதை ஒவ்வொரு வாய்ப்புகளையும் தட்டுங்க. எங்கே சத்தியம் கிடைக்கும் அப்படிங்கிறது தட்டுங்க, உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். எஃபர்ட் போடுங்க. உட்காந்த இடத்துல கொண்டாந்து உங்களுக்கு வந்து என்னை பற்றிய உண்மைகள் வந்து உங்களுக்கு கிடச்சிடாது. என்னை பற்றி உண்மை வேணும் அப்படின்னா தேடணும், தட்டணும். இதே தான் நமக்கும் குரானில் உட்காந்து கால் போட்டு உட்காந்துட்டு நீங்கள் பள்ளிவாசலில் உட்காந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாட்டுக்கு வந்து வானத்திலேருந்து குரானுடைய விளக்கங்கள் வந்து உங்களுக்கு கிடச்சிருமா? ஈசா நபி உம்மத்துக்கு ஒரு ரூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு ஒரு ரூல் வருமா? அவர் சொல்கிறாரு, உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா, அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தூய்மையான உள்ளத்தோட அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா, இந்த மாதிரி உண்மை எது அப்படிங்கிறது நீங்கள் தேடினீங்கன்னா கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பார். இதை தான் அவர் சொல்ல வர்றார். அவர் என்ன சொல்கிறாரு, மீன் கேட்குற குழந்தைக்கு யாராவது பாம்பை கொடுப்பாங்களா? அது மாதிரி கர்த்தர்கிட்ட வந்து நீங்கள் உண்மையிலே நேர்வழியை கேட்டிங்கன்னா, அதனால தானே அல்லம் சூரல் நமக்கு என்ன இருக்குது, இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், யாரெல்லாம் எங்களை நேர்வழியில் டெய்லி சொல்லுங்கடா, டெய்லி சொல்லுங்கடா, டெய்லி சொல்லுங்கடான்னு நல்லா சொல்ல வைக்கிறான்ல. யாரெல்லாம் எங்களை இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், எது சரி தப்புன்னு எங்களுக்கு தெரியாது, எங்களை நேரான வழியில் செலுத்து. எந்த வழி? இதுக்கு முன்னாடி போன நல்லவங்களுடைய வழியில் செலுத்து. அதெல்லாம் கிளியர் பண்ண. இதுதான் இவனு சொல்கிறார். அதே தான் அந்த இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் தான் இவ்வளோ டீட்டெயிலாக அவர் சொல்கிறார். தட்டுங்க, தேடுங்க, இப்படி ஏதோ சொல்லிட்டு சொல்கிறாரு, தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நன்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். நீங்களே கெட்ட நீங்களே மொல்லமாரிங்க. இந்த மொல்லமாரிங்க கூட தான் பையன் கேட்டால் என்ன பண்ணுறான், திருடிட்டு வரவன் கூட வரும்போது பையனுக்கு என்ன விஷம் வாங்கிட்டு வருவான், சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுப்பான், சந்தோஷமாக சாப்பிட்றான். அவனை பாசமாக அடுத்தவனுடைய குழந்தையோட சாப்பாடு திருடிட்டு வந்திருப்பான். ஆனால் இந்த குழந்தைய கொடுத்து சந்தோஷமாக பார்ப்பான். அடுத்தவன் மனைவியோடைய செயினை அறுத்துட்டு வந்திருப்பான். தான் மனைவிக்கிட்ட பாரு உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்பான். அதுதான் அவர் சொல்கிறாரு, கேடு தீயவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது செய்யும் போது விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? இப்போ வானத்தில் இருக்கிற கடவுள்கிட்ட கேட்கும்போது எவ்வளோ அவர் சின்சியராக இருப்பார். என்னை பார்த்து நேர்வழி கேட்குறான், அலையிறான், தெரியும் திக்கு தெரியாமல், இருட்டில் ரோட்டில் வழி தெரியாமல் ஒருத்தர், கண்ணு தெரியாமல் ஒருத்தர் போயிட்டுருக்காரு. உங்கள்கிட்ட வழி கேட்டால் நீ என்ன பண்ணுவ? கொண்டு போய் ஒரு குழியில் இறக்கி விட்டு போவியா? நாமளே செய்ய மாட்டோம், கடவுள் எப்படிரா செய்வார்? அதுதான் அவர் கேட்குறார். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகின்றவற்றை எல்லாம் நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள், இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. என்ன சொல்கிறார் தெரியுதா? எங்கேயோ கேள்விப்பட்டிருப்போம் இந்த சம்பவம். என்ன சொல்கிறாரு? பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகின்றவற்றை, மற்றவங்க உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புவீங்களோ அது நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணுங்க. ரசூலாட்ட கேட்குறாங்க, இஸ்லாம்னா என்ன அப்படின்னு. உனக்கு எது பிடிக்குமோ, உனக்கு நீ எதை விரும்புவியோ அதை அடுத்தவங்களுக்கு செய். எங்கே டிஃப்ரெண்ட் இருக்குது ஈசா நபிக்கும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும்? இதை எடுத்து வச்சிரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் எடுத்து வை. உனக்கு இஸ்லாம்னா என்னன்னு ஒரு ரசூல் சஹாபி வந்து கேட்குறாரு. சிம்பிளாக பதில் சொல்கிறேன், உனக்கு எது நடக்கணும்னு நீ விரும்புகிறியோ அது மாதிரி நீ அடுத்தவங்ககிட்ட நீ நடந்துக்கோ, அவ்வளோதான். உன்னை எவனும் திட்டக்கூடாதுன்னு நினைக்கிறியா, நீ எவனையும் திட்டாத. உன்னை எவனும் அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா, நீ யாரையும் அடிக்காத. உன் வண்டியில் எவனும் ஸ்க்ராட்ச் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறியா, அடுத்த வண்டியில் நீ ஸ்க்ராட்ச் பண்ணாத. உன் வண்டி சைடு ஸ்டாண்டு போட்டிருக்கும்போது ஒருத்தன் உட்காந்தவனுக்கு காண்டாகுதா, அடுத்த வண்டி சைடு ஸ்டாண்டு நீ போட்டு உட்காராத. புரியுதா? உன் கார் கண்ணாடியில் ஒருத்தன் வந்து எழுதுனா கோபம் வருதா, அடுத்தவன் கார் கண்ணாடி நீ எழுதாத.
சிம்பிள். புரியுதா? உன் பாக்கெட்லேருந்து கீழே ஏதாவது விழுந்துச்சுன்னா அடுத்தவன் எடுத்து கொடுக்கணும்னு நீ நினைக்கிறியா? அடுத்தவன் பாக்கெட்லேருந்து கீழே விழுந்துச்சுன்னா நீ எடுத்து கொடு. நீ போய் அழுகன பழம் யாரும் உன் தலையில் கட்டிடக்கூடாதுன்னு நினைக்கிறியா? உன் கடையில் இருக்கிற பொருள் நீ இன்னொருத்தன் தலையில் கட்டாத. கிழிஞ்ச நோட்டு நீ வாங்க மாட்டியா? கிழிஞ்ச நோட்டு நீ கொடுக்காத. பஞ்சர் கடை வச்சுருக்கியா? ஃபேமிலியோடு போகும்போது ரோட்டில் ஆணி போட்டு உன் வண்டி பஞ்சராகி நிற்கணும்னு விரும்புவியா? பண்ண மாட்டேல்ல. அப்போ நீ பண்ணாத. கொஞ்ச நாள் ஒன்றா போதுன்ட்டு ஏன் போட்டு அடுத்த வண்டிக்கு நீ ஏன் போட்டு டார்ச்சர் பண்ணுற? லைட்டாக போயிடுச்சு, சொத்தை வந்துச்சு, ஓடட்டும். ஒரு 6 மாதம் ஒன்றா போதும். ஏன் நினைக்கிறேன்? 6 மாதத்தில் கழிச்சா உனக்கு வலிக்கும்ல. ஒரே விஷயம், உனக்கு இங்கெல்லாம் வலிக்குமோ அடுத்தவனுக்கு நீ வலிக்காத. அதானே ரசூலா சொன்னாங்க, அதானே ஈசா நபி சொன்னாங்க. 2 போதனையும் என்ன மாறி போச்சு.